ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ட்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். ஸ்ரீரங்கத்தில் இருக்க மாம்பழச்சாலை போகிற ரோட்டில் இருக்க க்ரீன் ட்ரெண்ட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். நான் ஃபஸ்ட் டைம் இங்கே ட்ரை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் சேல்ஸ்க்கு சொல்லி ஹேர் சாம்ஸாக இருக்கட்டும், ஹேர் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா அவங்க சேல் பண்ணுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சம்மருக்கு ஒரு நல்ல ஒரு ஹேர் கட் நல்லா ஒட்ட வெட்டிட்டு சைட் பார்ட்டில் நல்லா குறைச்சிட்டு ஒரு டீசெண்டான ஒரு ஹேர் கட் பண்ண தான் இங்கே வந்திருக்கோம். இந்த ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், உங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி புக் பண்ணி நம்ம வந்த மாதிரி வந்தோம். ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி தான் இங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போனா தான் அந்த டயத்துக்கு நம்ம போக முடியும். மற்றபடி நம்மளோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி எனக்கு ஹேர் கட் வேணும்னு சொல்லி அவங்க சர்வீஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹேர் கட்டுக்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாதி வீடியோவில் சொல்கிறோம். நம்ம இந்த ஹேர் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு க்ரீன் ட்ரெண்ட்ஸ்லேயே பண்ணியிருந்தோம். பட் இந்த வந்து இன்னொரு பிரான்ச் இது. ஸோ இதில் பண்ணியிருந்தோம். இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஏசியாக இருக்கட்டும், என்விரான்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு. நம்மளோட டீட்டெயிலாக நம்ம வந்து என்ன மாதிரி கட்டிங் வேணும்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு தகுந்தாப்பில் அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா யூனிசெக்ஸ் பார்லர்னால உமன்ஸுக்கு தனியாகவே இருக்குது. மென்ஸ் பார்த்தீங்கன்னா அட் டயத்தில் ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஒரே டயத்தில் ஹேர் கட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் போய் ஹேர் கட் பண்ண போயிருந்தோம். நீங்கள் ஒரு பெஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இந்த மாடலில் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாடலில் கட் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறதுனால எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இன்புட் எப்படி இருந்துச்சு, எப்படி அவுட் வருதுங்கிறத நீங்கள் வீடியோவில் பாருங்கள். நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் வெங்கடேஷ் வந்திருக்காரு. ஸோ 2 பேருக்குமே தான் ஹேர் கட் பண்ண வந்திருக்கோம். எனக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ரூமில் ஹேர் கட் பண்ணாங்க. அந்த பிரான்ச்சில் இருக்க தருண் அவர் தான் எனக்கு முடி கட் பண்ணார். நான் எதிர்பார்த்த மாதிரியே கட் பண்ணார். நிறையா விஷயங்கள் அவர் கூட நான் பகிர்ந்துக்கிட்டேன். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா சொன்னார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடி அதிகம் வச்சுக்கிறது எனக்கு பிடிக்காது. இதுவும் இந்த மாதிரி சம்மர் டைமில் முடி கம்மியாக வச்சுக்கிறது தான் நல்லது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கிட்ட ஆச்சு முடி வெட்ட. ரொம்பவே அவங்க அணுகுமுறை ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நாளே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம். இருந்தாலும் அன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால சின்ன குழந்தைங்க நிறையா பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வெயிட் பண்ணோம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் அவர் ஒரு இன்ஸ்பயராக வச்சு அவர் மாதிரி ஹேர் கட் வேணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். எனக்கு முடி கட் பண்ண தருண் அவர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது ஜிவிஎம் மாதிரி நீங்கள் இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிவிஎம் அவர் ஹேர் ஸ்டைலில் வச்சு விட்டாரு. மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நிறையா ஹேரை க்ரோத் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஷாம்பூஸ், ஆயில்ஸ் எல்லாமே சேல்ஸுக்காக வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் கட்டிங், ஹேர் கலரிங், இங்கே ஸ்பா இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதேமாதிரி பாடி கேர் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்டைலாக இருக்கட்டும், நம்ம வந்து ஃபேஸில் வந்து ஏதாவது டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சா அதிலேயே வந்து கிளியர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே இப்போ காம்போவில் ஆஃபர் போயிட்டுருங்கிறத நமக்கு ஷேர் பண்ணாங்க. பட் நம்மளும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். நாங்கள் ஆக்சுவலாக ட்ரை பண்ணல. இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் கட் பேசிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 225. இதே நம்ம இப்போ மெம்பர்ஷிப்பாக இருந்தாலும் 190. சரி, அதே மாதிரி தாங்க அட்வான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 399. அட்வான்ஸ் ரொம்ப சீனியர் பர்சன் பார்த்தீங்கன்னா 579 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. சேவ் பண்ணுறதுக்கு 95. சேவ் வந்து சீனியர் பர்சன் பார்த்தீங்கன்னா 179. பியர்ட் ஸ்டைலிங் வந்து 200 ப்ரைஸ் பண்ணுறாங்க. பியர்ட் ஸ்டைலிங் சீனியர் பார்த்தீங்கன்னா 239. அதே மாதிரி ஹெட் சேவ் பார்த்தீங்கன்னா 265. ஷாம்பு வாஷ் அண்ட் ட்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 179 பண்ணுறாங்க. அயனிங் பண்ணுறதுக்கு 550. அதே மாதிரி ஹெட் மசாஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 499. அதிலே பார்த்தீங்கன்னா ஓலி பிளிஸ் பார்த்துட்டிங்கன்னா 499 வரைக்கும் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதுதான் சார்ஜஸ். நம்ம வந்து பேசிக்காக ஹேர் கட் தான் பண்ணோம்.
ஹேர் வாஷாக இருக்கட்டும் எல்லாமே இவங்களே பண்ணி தருவாங்க. அதே மாதிரி வந்து பிரைடுக்காக இருக்கட்டும் க்ரூமுக்காக இருக்கட்டும் இவங்க தனித்தனியாக ஸ்பெஷலாக பண்ணி தராங்க. அட்வான்ஸ் ஹேர் கட்டாக இருக்கும். ஹேர் கட்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து பண்ணுறாங்க. நம்ம வந்து பேசிக் கட் தான் நம்ம ட்ரை பண்ணோம். அதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ரேஞ்சில் வரும். அதில் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் கிடைக்கும், கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கம்மியாக இருக்கும். மெம்பர்ஷிப் இல்லாமல் தனியாக வந்தீங்கன்னா 50+ சார்ஜாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, தருண் அவர்ட்ட பேசின வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணது, பொதுவா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் யாரும் பண்ணாதீங்க. எங்கே முடி கொட்டுதோ அந்த இடத்துல ஹேர் பேட்ச் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாரி அவர் சொன்னாரு. இந்த சலூனோட எக்ஸாக்ட் லொகேஷன் கீழ கமெண்ட்ல குடுத்துருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. நாங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதே கிரீன் ட்ரெண்ட்ஸ் ஓட இன்னொரு பிரான்ச்ல முடி கட் பண்ணோம். அந்த வீடியோவும் 2 இயர்ஸ் முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தோம். அத விட இந்த பிரான்ச்ல ஹேர் கட் பண்ணது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருந்துச்சு. வெயில் ரொம்ப அடிக்கிற அதிகமாக இருக்கனால சைடு பார்ட் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ண சொன்னோம். பட் அதுக்கு தகுந்தாப்புல அவங்களும் பண்ணாங்க. பட் என்னோடய ஃபீட்பேக் என்னென்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருந்தா இன்னும் நம்ம கரெக்டாக என்ன எதிர்பார்க்குறோமோ எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் நமக்கு கிடைக்கும். பட் இது ஓரளவுக்கு எனக்கு வந்து பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தோணுதுங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா சைட் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த ஒரு கரெக்டான ஒரு மீடியம் லெவலில் கரெக்டான ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிஃபோர் ஆஃப்டரை பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.